தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/3/2016 திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இரவு 12:42 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு மகா சிவராத்திரி. சிவனை வழிபட்டு சிறப்புகளை எல்லாம் காண வேண்டிய நாள். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது ஔவையார் வாக்கு. எனவே இன்றைக்கு நீங்கள் சிவாய நம என்று எத்தனை முறை உச்சரிக்கிறீர்களோ அத்தனை முறை உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரப்போகின்றது. ஒரு பழைய பாடல் உண்டு. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்பது பாடல். அந்த நமச்சிவாய மந்திரத்தை நாளும் உச்சரிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் உச்சரித்தால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். எங்கள் பகுதியிலே சிவகங்கை மாவட்டத்திலே இன்றைக்கு என்னுடைய தலைமையில் ஒரே இரவிலே 1025 சிவலிங்கங்களை நாங்கள் வழிபடச் செல்வோம். சுமார் 20 ஆண்டு காலமாக நாங்கள் செல்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் மலையக் கோவிலில் தொடங்கி காளையார் கோவில் வரை, கோவில் டு கோவில் என்று சொல்லி மலையக் கோவிலிருந்து காளையார் கோவில் வரை வரிசையாக இருக்கிற அத்தனை திருக்கோயில்களுக்கும் செல்வோம். மாத்தூர், பட்டமங்கலம், வைரவன்பட்டி என்றெல்லாம் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று அதிகாலையிலே தான் பூர்த்தி செய்வோம். ஒரு இரவிலே 1025 சிவலிங்கங்களை நாங்கள் தொடர்ந்து கும்பிட்டு வருகின்றோம். 1000 சிவலிங்கம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் காளையார் கோவிலே இருக்கிறது. சொர்ணகாளீஸ்வரர் கோவிலே சமீபத்திலே குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஒரு லிங்கத்தை கும்பிட்டால் 1000 சிவலிங்கம் கும்பிட்டதற்கு சமம் என்று சொல்கிறார்கள். சகசரலிங்கம் என்ற லிங்கம் அங்குதான் இருக்கின்றது. அதுபோல வேறு சில ஆலயங்களிலும் இருக்கிறது. எனவே பக்தர்கள் அது ஓரிரவிலே அதை வழிபடுகின்ற பொழுது 1000 லிங்கத்தை கும்பிட்ட பலன் அவர்களுக்கு கிடைக்கும். அது நீங்களாக ஒரு 25 திருக்கோவில்களுக்கு நாங்கள் சென்று 1025 சிவலிங்கங்களை ஒரே இரவிலே வழிபட்டு வருகின்றோம். அதே நேரத்தில் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி அன்றைக்கு இரவு சிவராத்திரி விழா நள்ளிரவு கடைசி 14 நாளிகை அளவிலே லிங்கோத்பவ காலம் என்று வருகிறது. அந்த நேரம்தான் மகா சிவராத்திரி காலம். எனவே இன்றைக்கு 8 மணி காலம், 10 மணி காலம், 12 மணி காலம், 2 மணி காலம், 4 மணி காலம், 6 மணி காலம் என்று 6 கால பூஜைகளும் சிவன் வழிபாடு நடைபெறும். அதிலே ஒரு கால பூஜையிலாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டு சிவனை வழிபட்டால் சிறப்புகளை எல்லாம் நீங்கள் காண இயலும். பொதுவாக இந்த சிவராத்திரியிலே விரதம் இருந்ததன் பலனை ஒரு புராணம் சொல்கிறது. அற்புதமான ஒரு கதை. ஒரு வேடன் இரவிலே வேட்டையாடி கொண்டு வந்த பொழுது இரவு நேரமாகிவிட்டது. ஒரு புலி துரத்தி கொண்டு வந்ததாம். உடனே ஒரு மரத்தின் மேல் ஏறி நின்று கொண்டிருந்தார். குடும்பத்தை நினைத்து கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தார். கீழே புலி உட்கார்ந்திருந்தது. எப்பொழுது கீழே இறங்குவான், அவனை அடித்து சாப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்ததாம். அவன் மேலே இருந்து விழிப்புணர்ச்சியோடு இருப்பதற்காக அந்த மரத்தினுடைய இலைகளை எல்லாம் பறித்து போட்டுக்கொண்டே இருந்தாராம். அதிகாலையில் விடிந்து விட்டது. விடிந்து பார்த்தால் அவன் இருந்த மரம் ஒரு வில்வ மரம். அந்த வில்வ இலைகள் எல்லாம் கீழே விழுந்து கொண்டிருந்தன. கீழே ஒரு சிவலிங்கம் காட்சியளித்தது. அந்த சிவலிங்க திருமேனியிலே அது விழுந்து கொண்டிருந்ததாம். அவனுடைய கண்ணீர் வெடித்ததெல்லாம் அதற்கு அபிஷேகமாக இருந்ததாம். அதனாலே அவன் அடுத்த பிறவியிலே சித்திரபானு மகாராஜாவாக பிறந்ததாக ஐதீகம் உண்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு இரவு விழித்திருந்து சிவனை வழிபட்டதற்கே அரச பதவி கிடைத்தது என்று சொன்னால், நாம் இந்த சிவராத்திரியிலே இருந்தால் நமக்கு அரச பதவியும் கிடைக்கும். அதற்கு மேல் என்னென்ன பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை சிவன் அருள்வார். எனவேதான் சிவாய நம என்று உச்சரித்து சிந்தை மகிழ வேண்டிய நாள் இன்றுதான். இன்றைக்கு விரதம் இருந்ததன் பலனாக அஸ்வமேத யாகத்தின் பலன் ஒரு சிலருக்கு கிடைக்கும். மகாவிஷ்ணு விரதம் இருந்துதான் சக்கர ஆயுதத்தை பெற்றாராம். பிரம்மா விரதம் இருந்து சரஸ்வதியை பெற்றாராம். எனவே நினைத்த காரியத்தை நிறைவேற்றுகின்ற இந்த சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு சிறப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டிய நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து போற்றும் காரியத்தை முடித்துக் கொடுப்பார்கள். வாங்கல் குடுக்கல் ஒழுங்காகும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு ஆர்வம் கூடும். சொந்தங்களால் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். ரிஷபராசினியர்களே, உற்சாகத்துடன் பணிபுரியும் நாள், உன்னதமான நாள். இன்று சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை வழங்கும். உத்தியோக முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். அதிகாலையிலேயே சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்திலும் சிவன் நாமத்தை உச்சரித்து சிவாலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். சிந்தித்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு செலவு நடைகள் கூடுதலாக இருக்கலாம். அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பதுதான் நல்லது. விரயங்கள் கூடும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே தேவை. கடகராசி நேயர்களே, நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களால் உதவி கிடைத்து மகிழும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஒத்து வருவார்கள். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். குழந்தைகள் நலன் கருதி விரயங்களை மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களிலும் கூடுதல் கவனம் தேவை. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் தான் இருக்கும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். இன்றைக்கு சிவராத்திரி என்பதால் உங்கள் விரதமாக இருந்து சிவனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நற்பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய முடியும். செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் வழிபாடுகளே உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொடுக்கும். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தில் குதூகலங்கள் கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. வரவு திருப்தி தரும். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் குடும்பத்தில் நேற்று வரை ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். வள்ளல்களின் ஒத்துழைப்போடு வருங்காலத்தை நலமாக்கிக் கொள்ள முயற்சிப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன. வியாபார விரோதங்கள் விலகும். வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொடுப்பது ஆலய வழிபாடுதான். கும்பராசி நேயர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்கத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட கேதுவும் இணைந்திருப்பதால் மாமன் மைத்துனருடையில் மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரலாம். சேமிப்பில் சிறிது கலையும். செல்வாக்கு மேலோங்கி நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில காரியங்கள் தடைப்படத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் பார்க்கும் குருவை பலப்படுத்துங்கள். குரு பார்வைக்கு பலன் உண்டு. மாலை நேரத்தில் உங்கள் மனக்கலக்கம் அகலும். மீனராசி நேயர்களே, தேக நலனில் தெளிவு பிறக்கும் நாள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். தேங்கி நின்ற காரியங்கள் சிறப்பாக முடிவடையும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உன்னதமான நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.